லாகாரிதம்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த லாகாரிதம்ஸ் கான்செப்ட்ல நம்ம சம்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் 3 log 5 to the base 10 minus 1/3 log 8 to the base 10 plus 2 log 4 to the base 10 is equal to dash. So நல்லா பாருங்க இந்த சம் 3 log 5 to the base 10 minus 1/3 log 8 to the base 10 plus 2 log 4 to the base 10 is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்றீங்களா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. நம்ம ஒரு ரூல் எடுக்க போறோம். எந்த ரூல் எடுத்துக்கிறோம்னா log, அதாவது n log m to the base a எப்படி எழுதிக்கலாம்னா log m power n to the base a எழுதிக்கலாம். ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தோம்னா log m power n equal to n log m ன்னு எழுதிக்கலாம் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ n log m log m power n எழுதிக்கலாம். அப்போ இந்த n log m இருக்கு, இந்த 3 இங்க மேல போயிடும். ஸோ இந்த இது எப்படி எழுதலாம் பாருங்க. log 5 power 3 to the base 10, இந்த 3 வந்து இங்க மேல வந்துடும். அடுத்து இங்க மைனஸ்னு போட்டு இங்க 1/3 வந்து இங்க மேல வந்துடும். அப்படி பாருங்க, log 8 power 1/3 to the base 10 பிளஸ் அதே மாதிரி இந்த 2 வந்து இங்க 4 பவரா போயிடும். ஸோ log 4 power 2 to the base 10 அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி, இப்போ log 5 power 3 என்னப்பா? log 5 power 3 வந்து 125 கொடுக்கலாமா? log 125 to the base 10. அடுத்து இங்க 4 ஸ்கொயர் இருக்கு, அது எழுதிக்கிங்க. log 4 ஸ்கொயர் எவ்வளோப்போ? log 16 வந்துடும். log 16 to the base 10. அடுத்து 8க்கு பவர் 1/3 எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க? 8க்கு பவர் 1/3 எடுத்துக்கோன்னா 2 வந்துடும். ஸோ மைனஸ் log 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க பாருங்க, பிளஸ்ல இருந்தா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், மைனஸ் இருந்தா டிவிஷன் போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? log ஆஃப் இந்த 125 into 16 to the base 10 divided by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? log m plus log n எப்படி எழுதிக்கலாம்? log m into n அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து இது ரெண்டுத்தையும், இது ரெண்டு அடிஷனல் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் போட்டு அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும் உங்களுக்கு? log m minus log n இருக்கு இல்லையா? இது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log m by n தெரியும். ஸோ மைனஸ் இருந்தால் டிவைட் பை போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இதை கேன்சல் பண்ணலாம். இந்த 2ம் 16ம் கேன்சல் பண்ணா என்ன போகிறோம்? 8 வரும். 125 into 8 எவ்வளோப்பா? 1000. 125 into 8 எவ்வளோ? 1000. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லுங்க? log 1000 to the base 10 எழுதிக்கலாமா? இப்போ 1000 எப்படி எழுதலாம்? log 10 power 3 to the base 10 எழுதிக்கலாம். இப்போ log m power n ஃபார்முலா வந்துருச்சு இல்லையா? இது முன்னாடி வந்துடும். இப்போ என்ன வரும்னு சொல்லுங்க? அப்போ 3 log 10 to the base 10 அப்படின்னு வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ? log a to the base a வந்து 1 தானே. அப்போ இந்த வேல்யூ 1ன்னு போட்டோம்னா 3 into 1 என்ன போகிறது? ஆன்சர் 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க, 3 is the correct answer. So third option கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? செகண்ட் சம். log 50 to the base 10 plus log 20 to the base 10 plus 3 log 1/10 to the base 10 is equal to dash அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நல்லா கொஸ்டின் பாருங்க. log 50 to the base 10 plus log 20 to the base 10 plus 3 log 1/10 to the base 10 is equal to dash. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் -1, ஃபோர்த் ஆப்ஷன் none of these. ஓகே, இந்த சம் ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுத போறோம். இப்போ இந்த log 50 to the base 10 log 20 to the base 10 இருக்கு. இங்க இந்த 3 வந்து இங்க பவர்ல கொண்டு போயிடலாம். கரெக்ட்டுங்களா? அப்படி கொண்டு போயிடலாம் பாருங்க. log 50 to the base 10 அப்படியே எழுதிக்கிங்க.
plus log 20 to the base 10 அப்படியே எழுதிக்கிங்க. இது மட்டும் n log m எப்படி எழுதிக்கலாம்? log m power n ன்னு போட்டுக்கலாம். அப்போ log 1 by 10 power 3 to the base 10. கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா log m plus log n plus log p அந்த மாதிரி இருக்கு. இது அடிஷன் வந்து ப்ராடக்ட்ல எழுதிக்கலாம். அப்போ log 50 into 20 into இந்த 1 by 10 cube வந்து 1 by 1000. கரெக்ட்டுங்களா? to the base 10 ன்னு வந்துருச்சு. ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம சொல்லுங்க. இந்த 50 into 20 எவ்வளவு வரும்? 50 into 2 வந்து 100, 100 into 10 1000. ஸோ 1000 கேன்சல் ஆயிருச்சு. கரெக்டுங்களா? 1000 கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ log 1 to the base 10. நம்ம ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். log 1 எவ்வளவு ஆன்சர்? 0. log 1 வந்து 0 to the any base. பேஸ் எதுவா இருக்கலாம். ஆனா 1 இருந்துச்சுன்னா அது 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. ஆன்சர் 0 is the correct answer அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. given that a is equal to log 4 by 5, a equal to log 4 by 5, b is equal to log 5 by 7, b equal to log 5 by 7, and c is equal to 2 log 2 minus log 7 சரிங்களா? a equal to log 4 by 5, b equal to log 5 by 7, and c equal to 2 log 2 minus log 7. Find the value of 11 power a plus b minus c. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் நீங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ a b c இது இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்னா a plus b plus c, அது இங்க a plus b minus c தானே வேணும். அதனால a plus b minus c கண்டுபிடிக்கணும். a plus b minus c. இப்போ a வந்து என்ன சொல்லுங்க? log 4 by 5. கரெக்ட்டுங்களா? அடுத்து plus b எவ்வளோ? log 5 by 7. plus minus c போடணும். minus c போடணும்னா இந்த minus c போடணும். அப்போ minus இது போடும்போது 2 log 2. கரெக்ட்டுங்களா? இது மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? c வந்து மைனஸ் தானே போடுறோம். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் வந்துருமா? அப்ப என்ன வந்துடும்? பிளஸ் log 7. கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. log 4 by 5 plus log 5 by 7, இந்த பிளஸ் log 7, இந்த 2 வந்து மேல போயிடும். n log m வந்து log m பவர் n போடலாம். so that minus log 4 பவர் 4 ஆயிரும். 2 பவர் 2 வந்து 4 ன்னு வந்துருது. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம், மைனஸ் இருக்கிறது டிவிஷன்ல போட்டுக்கலாம் லாகரிதம்ல. அப்போ log ஆஃப் என்ன வரும் பாருங்க, 4 by 5 into 5 by 7 into 7 divided by 4. கரெக்ட்டுங்களா? அப்படின்னு வந்துருச்சு. இது வரைக்கும் வந்துருச்சு. இது என்னது? a plus b minus c. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பார்க்கலாமா? பாருங்க, இந்த 5 கேன்சல், 7 கேன்சல், 4 கேன்சல் அப்படின்னு 1 தான் இருக்கு. ஸோ அப்போ a plus b minus c is equal to log 1. log 1 எவ்வளோப்பா? 0. அப்படின்னா a plus b minus c வந்து 0ன்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 11 பவர் a plus b minus c. ஸோ 11 பவர் a plus b minus c வேணும். தட் இஸ் ஈக்குவல் டு 11 பவர் a plus b minus c எவ்வளோப்பா வந்திருக்கு? 0ன்னு வந்திருக்கு. அது 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஸோ 1. ஸோ ஆன்சர் இஸ் என்ன வருது பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்ப்போம். log fifth root of a power 6 b power 8 divided by cubic root of c power 4. இது வந்து cubic root ன்னு எடுத்துக்கணும்ப்பா. சரிங்களா? இது வந்து b. ஓகே, பாருங்க, b power 8 இது cubic root of c power 4 to the base n.
is equal to dash. இது ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்க. இது எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 6/5 log a to the base n minus 4/15 log c to the base n. Second option வந்து 6/5 log a to the base n plus 8/5 log b to the base n minus 4/15 log c to the base n. Third option வந்து 1. Fourth option வந்து none of these. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. log n fifth root of a power 6 b power 8 divided by 3, அதாவது என்ன போட்டிருக்காங்க பாருங்க, cubic root of c power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. சரி, இப்போ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா கவனிப்பா. log of இது மொத்தம் ஃபிஃப்த் ரூட் தானே இருக்கு. ஸோ a power 6 b power 8 divided by cubic root of c power 4. கரெக்டா? ஹோல் பவர் என்ன போட்டுக்கலாம் நம்ம 1/5 போட்டு to the base n போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து log m, இது மொத்த பவர் என்ன இருக்குன்னு வச்சுங்க. அப்போ n வந்து முன்னாடி வந்துருமா? n முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, n வந்து முன்னாடி இருந்தா n வந்து எவ்வளவு சொல்லுங்க? 1/5. ஸோ n வந்து 1/5 போட்டுக்கங்க. 1/5 log n, இது a power 6 b power 8. கரெக்டுங்களா? அப்படி வந்துட்டு இங்க என்ன வந்திருக்கு? இது டிவைட் பை c பவர் 4/3 போட்டுக்கலாமா? கியூபிக் ரூட் தானே, c பவர் 4/3. ஸோ டிவைட் பை c பவர் 4/3 ஏன்னா கியூபிக் ரூட் அப்படின்னு எழுதியாச்சு. log m by n க்கு என்ன ஃபார்முலாப்பா? log m மைனஸ் log n தெரியும் இல்லையா? ஸோ அப்படி எழுதிக்கலாம். ஸோ 1/5 log, நல்லா ஞாபகம் வச்சுங்க, n a பவர் 6 b பவர் 8. கரெக்டுங்களா? மைனஸ் log c பவர் 4/3 to the base n அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. இங்க மல்டிப்ளிகேஷன் தானே இருக்கு, a பவர் 6 into b பவர் 8 மல்டிப்ளிகேஷன் தானே இருக்கு. ஸோ அது அடிஷனல் எழுதிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, 1/5 into log a பவர் 6 இருக்கு இல்லையா? a பவர் 6னா 6a எழுதிக்கிங்க to the base n. ஏன்னா log m பவர் n வந்து log அதாவது n log m பிளஸ் log b power 8. b power 8 8 ன்னு போட்டு log என்ன பண்ணலாம், b to the base n அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்படின்னு போட்டுட்டு இங்க 4/3 முன்னாடி வந்துடும். சரிங்களா? அந்த 4/3 முன்னாடி போட்டுருங்க. மைனஸ் 4/3 log c to the base n. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 உள்ள கொண்டு வாங்க. 1/5 இருக்கு, இதை உள்ள கொண்டு வாங்கப்பா. அப்ப என்ன வருது பாருங்க, 6/5 log a to the base n plus 8/5. கரெக்டுங்களா? 8/5 log b to the base n. கரெக்டுங்களா? இந்த 1/5 உள்ள மல்டிப்ளை பண்றேன். அடுத்து மைனஸ் 4/15 log c to the base n. ஸோ இப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னா எந்த ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு? ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. given log v plus log 3 minus log 4 is equal to log pi plus 3 log r அப்படின்னு கொடுத்து இப்ப என்ன கேக்குறாங்கன்னா then v equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. then v equal to dash கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் v equal to pi r cube. செகண்ட் ஆப்ஷன் வந்து v equal to 4 pi r square. தேர்ட் ஆப்ஷன் v is equal to 4/3 pi r cube. ஃபோர்த் ஆப்ஷன் none of these அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லுங்க, none of these v value. ஸோ இதை சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ உங்களுக்கு லாகரிதம் அடிஷனல் இருந்தா ப்ராடக்ட் எழுதிக்கலாம், மைனஸ்ல இருந்துச்சுன்னா டிவிஷன்ல எழுதிக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதலாம் பாருங்க, log ஆஃப், இங்க என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்க, log v இங்க 3, அப்போ log 3v by 4. கரெக்ட்டுங்களா? log 3v by 4 அப்படின்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து என்ன பண்ணலாம், log pi அப்படியே எழுதிக்கிங்க. அதாவது நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த log pi அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த 3 log r வந்து என்ன ஆயிரும், n log m தானே. அப்போ log m பவர் n வந்துடும். ஸோ log
r பவர் 3 அப்படின்னு வந்துருது. இப்போ இங்க பாருங்க log of 3v by 4 is equal to இங்க அடிஷன்ல தானே இருக்கு, அடிஷன் தான் மல்டிபிகேஷன் எழுதிக்கலாம். அப்போ log pi into r cube அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ போத் சைடு log ரிமூவ் பண்ணிடுவீங்க, போத் சைடு ரிமூவ் தி log, அப்படி ரிமூவ் log பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆன்டி log அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி log எடுத்தா டேக் ஆன்டி log ஆன் போத் சைடு அப்படின்னா ஆன்டி லாகும் லாகும் கேன்சல் ஆயிரும்னு அர்த்தம். அப்ப என்ன வரும்னா 3v by 4 is equal to pi r cube அப்படின்னு வந்துருது. அப்ப இந்த 4 அங்க போயிட்டு 3 இங்க வந்துருமா, so that v is equal to 4 by 3 pi r cube. so எந்த ஆப்ஷன் கரெக்டா? அப்ப v equal to 4 by 3 pi r cube. so third option வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. அடுத்த क्वेश्चन 3 log 5 to the base 10 minus log 15 to the base 10 plus 2 log 4 to the base 10 plus 2 plus log 3 to the base 10 is equal to dash. நல்லா பாருங்க, 3 log 5 to the base 10 minus log 15 to the base 10 plus 2 log 4 to the base 10 plus 2 plus log 3 to the base 10 is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க எல்லாம் சொல்லிடணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் log 400 to the base 10. செகண்ட் ஆப்ஷன் log 4000 to the base 10. தேர்ட் ஆப்ஷன் log 40,000, இது 4000 இது 40,000 to the base 10. fourth option log 400,000 to the base 10. so இந்த ஆப்ஷன் கரெக்ட்டா நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? சரி, இப்போ என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் n log m இருக்குறதெல்லாம் log m பவர் n எழுதிக்கலாம். அப்ப பாருங்க 3 log 5 log 5 power 3, log 5 power 3 to the base 10 minus இது log 15 to the base 10 plus இது என்ன பண்ணலாம், 2 log 4 log 4 power 2, so log 4 power 2 to the base 10 plus 2 வந்து இப்படி எழுதலாமா, log 100 to the base 10 இப்படி எழுதலாமா? 2 வந்து log 100 to the base 10 எழுதலாம் இல்லையா? ஓகேப்பா. அடுத்தது log 3 to the base 10, log 3 to the base 10 எழுதியாச்சு. இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்க, log 5 power 3, log 5 power 3 எவ்வளோ 125 to the base 10. அடுத்து 4 power 2 எவ்வளோ log 16 base 10. அடுத்து என்ன இருக்கு log 100 to the base 10, இது log 3, log 3 to the base 10. இங்க என்ன இருக்கு minus log 15, so minus log 15 to the base 10 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா அடிஷனல் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், மைனஸ்ல இருக்கிறத டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ log of 125 into 16 into 100 into 3 divided by 15, கரெக்ட்டுங்களா? to the base 10. ஓகே, இப்போ என்ன செய்யலாம்னா சால்வ் பண்ணும்போது இந்த 3யும் 15ம் கேன்சல் பண்ணா இங்க 5 வருது, இந்த 5ம் 125ம் கேன்சல் பண்ணா 25 வருது. ஓகேங்களா? இந்த 25 into இந்த 16 என்ன வரும் சொல்லுங்க, 400. இந்த 400 into 100 400 100, அதாவது 40,000 அப்படின்னு வரும். ஸோ தட் ஆன்சர் என்ன வருது பாருங்க, log of 40,000 to the base 10 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. log x plus 2 minus log x minus 3 is equal to log 6. solve சொல்லியிருக்காங்கப்பா. சால்வ் பண்ணணும். நீங்க சால்வ் பண்ண என்ன பண்ணணும், x கண்டுபிடிக்கணும். find x அப்படி தானேப்பா, x கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் இது வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க தரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 4, செகண்ட் ஆப்ஷன் -4, தேர்ட் ஆப்ஷன் வந்து 2, ஃபோர்த் ஆப்ஷன் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. log x plus 2 minus log x minus 3 இருக்கு, அப்படி தானேப்பா. அப்போ log m minus log n என்ன பண்ணலாம், log m by n, சரிங்களா? log m by n அப்படி போட்டுக்கலாம். அப்போ log x plus 2
by x minus 3 is equal to log m minus n log m minus log n எப்படி எழுதலாம்ப்பா log m by n ன்னு எழுதிட்டு equal to log 6 ன்னு போட்டுக்கலாமா ஓகே சரி இப்போ log வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா x plus 2 divided by அதாவது take anti log அப்படின்னு போடுறோம் take anti logனா log வந்து ரிமூவ் பண்ணிடுறோம்னு அர்த்தம் அப்ப x plus 2 divided by x minus 3 is equal to 6 ன்னு வந்துருது ஓகேங்களா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x plus 2 is equal to 6x minus 18 கரெக்ட்டுங்களா ஓகே இப்போ இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்து 18 அந்த பக்கம் கொண்டு போங்க அப்ப என்ன ஆகும் x இந்த பக்கம் வந்துச்சுனா 6x minus x வந்து 5x is equal to 18 இந்த பக்கம் வந்தா 20 so x is equal என்ன வருது 4 so இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 ஓகேங்களா அடுத்த சம் பாருங்க log 5 to the base 10 log 5 to the base 10 plus log x to the base 10 minus log 3 minus x to the base 10 is equal to 1 solve for x find x x கண்டுபிடிக்கணும் இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறேன் இந்த செகண்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0 செகண்ட் ஆப்ஷன் 1 தேர்ட் ஆப்ஷன் -1 ஃபோர்த் ஆப்ஷன் 2 சால்வ் பண்ணிரலாம்ல சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ எல்லாமே பேஸ் சேமா தான் இருக்கு அடிஷன்ல இருந்து ப்ராடக்ட் எழுதிக்கலாம் மைனஸ் இருந்தா டிவிஷன் போட்டுக்கலாம் அப்போ லாகரிதம்ல log 5 into x divided by இந்த டிவிஷன் போட்டுங்க 3 minus x to the base 10 is equal to log 1 log 1 இப்படி எழுதலாமா log 10 to the base 10 log 10 to the base 10 தான இப்ப 1 இப்போ ரெண்டு சைடும் ஆன்டி லாக் எடுத்துருங்க அப்படின்னா லாக ரிமூவ் பண்ணிடுறோம்னு அர்த்தம் போத் சைடு லாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா 5x by 3 minus x is equal to 10 அப்படின்னு போட்டுக்கலாமா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க so 5x is equal to 10 into 3 minus x இப்போ 5 இந்த 10 கேன்சல் பண்ணலாம் இல்லையா அதனால கேன்சல் பண்ணிக்கங்க இத கேன்சல் பண்ணுங்க 10 உம் 5 உம் கேன்சல் பண்ணா இங்க 2 கரெக்ட்டுங்களா அப்ப x is equal to 2 into 3 என்ன வருது 6 அடுத்து -2x இந்த 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2x plus 2x ஆகுமா 2x plus x வந்து 3x that is equal to 6 இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க இப்போ வந்து இந்த 3 உம் 6 உம் கேன்சல் பண்ணா 2 ன்னு கிடைக்குது so that x is equal to 2 so answer வந்து x equal to 2 is the correct answer ஓகேங்களா சரிப்பா x equal to 2 is the correct answer அப்படினு பேரலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க log x square to the base 10 log x square to the base 10 minus log x to the base 10 is equal to 2 இத சால்வ் பண்ணனும் அதாவது find x ஆப்ஷன்ஸ் கொடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 10 செகண்ட் ஆப்ஷன் -10 தேர்ட் ஆப்ஷன் -100 ஃபோர்த் ஆப்ஷன் +100 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ்ல இருந்துச்சுன்னா டிவிஷன் போட்டுக்கலாம் அப்படி தானப்பா அது சரி இப்படின்னு போட்டுக்கலாம் கவனிங்க இப்போ வந்து log இது மைனஸ்ல இருந்துச்சு டிவிஷன் போட்டுக்கலாமா அப்போ என்ன பண்ணலாம்னா x square divided by x to the base 10 அப்படின்னு போட்டுட்டு இந்த 2 எப்படி எழுதிக்கலாம் log 100 to the base 10 ன்னு எழுதிக்கலாமா அப்படி எழுதிக்கலாம் இப்படி எழுதிட்டீங்கன்னா x square by x ன்னு எப்படி எழுதிக்கலாம் இந்த ஸ்கொயரும் x உம் கேன்சல் ஆயிடும் அப்போ log x is equal to என்னப்பா வந்திருக்கு log 100 ன்னு வந்திருக்கு இங்க 10 இருக்கு both side log ரிமூவ் பண்ணிட்டோம்னா so x is equal to 100 அப்ப x is equal என்ன வந்திருக்கு ஆன்சர் 100 is the correct answer அப்படின்னு எடுத்துக்கலாமா ஓகேப்பா நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க அடுத்த क्वेश्चन போலாம் given that log 2 to the base 10 is equal to a log 3 to the base 10 is equal to b then find the value of log 2.4 to the base 10 in terms of a and b in terms of
a and b. அதாவது log 2.4 to the base 10 இல்லையா, அது வந்து in terms of a and b ல நமக்கு ஆன்சர் வரணும். சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து a minus 3b, செகண்ட் ஆப்ஷன் வந்து b plus 3a, தேர்ட் ஆப்ஷன் வந்து b plus 3a minus 1, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து none of this. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ log 2.4 to the base 10 தானே நமக்கு வேணும், அப்படி தானப்பா? ஸோ இது எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. log 2.4 to the base 10 இப்படி எழுதிக்கலாமா பாருங்க. log 24 by 10 to the base 10 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்படின்னு எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ log 24 by 10 log m by n, log m by n க்கு என்னப்பா ஃபார்முலா? log m minus log n. கரெக்டா? அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 24 நம்ம எப்படி எழுதலாம்னா 8 into 3 ன்னு எழுதலாம். இந்த 24 எப்படி எழுதலாம்? 8 into 3 ன்னு எழுதலாமா? ஸோ log 8 into 3 to the base 10 minus log 10 அப்படின்னு எழுதிக்கலாம். 10 to the base 10. இப்போ இது ப்ராடக்ட்ல தானே இருக்கு, log m into n, அதை log m plus log n எழுதலாமா? அப்போ log m வந்து 8 plus log n, log n வந்து 3 மைனஸ் இது log 10 to the base 10 வந்து 1, இங்கெல்லாம் base 10 இருக்கு. இந்த 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 cube எழுதிக்கலாமா? 8 வந்து 2 cube எழுதலாமா? அப்போ log 2 cube to the base 10 பிளஸ் இந்த log 3 எவ்வளவு சொல்லுங்க? log 3 வந்து அது b, அப்போ அது b ன்னு போட்டுக்குங்க, மைனஸ் 1. கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த 3 வந்து முன்னாடி வந்துடும் இல்லையா? log m பவர் n என்ன ஃபார்முலா? n log m. அப்படின்னா என்ன எழுதிக்கலாம்? 3 முன்னாடி எழுதுறோம். ஸோ 3 log 2 to the base 10 plus b minus 1 வந்திருக்கு. இப்போ இந்த 3 இருக்குன்னா இந்த log 2க்கு என்ன வேல்யூ பாருங்க? log 2க்கு வந்து a. கரெக்டா? அப்ப என்ன வந்தது? இது a ன்னு போடணும். அப்போ 3 இது a ன்னு போட்டுட்டு plus b minus 1. தெரியுங்களா? ஸோ அப்போ 3a plus b minus 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 3a plus b minus 1 அது வந்து b plus 3a minus 1. ஸோ தட் தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. if log a is equal to x plus y, log a equal to x plus y, and log b is equal to x minus y. சரிங்களா? அடுத்து இப்போ then log of 10a square by b equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 plus x plus 3y, அடுத்தது வந்து 1 minus x plus 3y, அடுத்த ஆப்ஷன் வந்து 1 minus x minus 3y, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 plus x minus 3y. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும். அதாவது log a equal to x plus y சொல்லியிருக்காங்க, log b equal to x minus y சொல்லியிருக்காங்க, log 10a square by b நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணலாங்களா? சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்? log of 10a square by b தானே வேணும். இது எப்படி எழுதலாம்னா இப்போ நான் சொல்ற மாதிரி எழுதிக்கலாம் பாருங்க. அதாவது 10 a ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, b டிவிஷன்ல இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷன் எழுதலாம், டிவிஷன் வந்து சப்ட்ராக்ஷன் எழுதலாம். ஸோ log 10 plus log a ஸ்கொயர், கரெக்டுங்களா? log a ஸ்கொயர் மைனஸ் log b அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ log a ஸ்கொயர் m பவர் n இருக்கு, இது n முன்னாடி வந்துடும். அப்போ என்ன வந்துடும்? log 10 இந்த 2 முன்னாடி வந்துடும் இல்லையா? 2 log a மைனஸ் log b அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பேஸே கொடுக்கல, ஆக்சுவலா பேஸ் கொடுத்துருக்கணும், ஆனால் ஆப்ஷன்ஸ் பார்த்தா 1 வந்ததுனால இது பேஸ் 10 தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இங்க கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர் ஆல் த லாக்ஸ் ஆர் பேஸ் 10ன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஆல் த லாக்ஸ் ஆர் பேஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க பேஸ் வந்து 10ன்னு வந்துருது எல்லாத்துக்குமே. இங்க 10 இருக்கு, பேஸ் வந்து எப்பவுமே கொடுத்துருவாங்கப்பா. சரிங்களா? இப்போ log 10 to the base 10 வந்து என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க? அது 1, இது 1ன்னு போட்டுங்க. பிளஸ் 2 இன்ட்டு log a என்ன ஆன்சர் பாருங்க? x plus y, அப்போ x plus y ன்னு போட்டுக்கலாமா? மைனஸ் log b எவ்வளவு பாருங்க? x minus y, ஸோ x minus y ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? 1 பிளஸ் இது 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 2x பிளஸ் 2y, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் x பிளஸ் y. கரெக்டுங்களா? சரி, அப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த 2xல ஒரு x போச்சுன்னா x வந்துருமா? 1 plus x.
இந்த 2yயும் y ஆட் பண்ண என்ன போறது 3y கரெக்ட்டுங்களா? சோ அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க 1 plus x plus 3y அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ அப்ப என்ன ஆன்சர் கரெக்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?